சிலருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவர்கள் இறைவனிடத்திலே எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்து விடுகிறார்களோ அதே நம்பிக்கையை உடைத்து பேசி விடுகிறார்கள். தாவூத்து ரப்பி வலம் யுஸ்தஜப்லி, நான் என்று இறைவன்கிட்ட துவா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு என்று அவர்கள் சொன்னதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். இப்போ உதாரணத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு, 5 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷமா துவா கேட்டுருக்காங்க. ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, துவா கேட்டே வராங்க. 8வது வருஷம் ஒரு ஆள் பார்த்து குழந்தை இல்லையோ, சரி அல்லாஹ் அருள் செய்வான். ஆமாம், நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் தொழுகாத தொழுகையா, வைக்காத நோம்பா, கொடுக்காத சக்காத்தா, எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? 8 வருஷம் கேட்ட துவா கேன்சல். ஏன் சொல்லிட்டோம்ல ஒரு வார்த்தை, யார் இப்படி சொல்கிறாரோ அவன் கோரிக்கை எல்லாம் நிராகரிக்கப்பட்டு விடும். உதாரணத்துக்கு அல்லாஹ் எழுதிட்டு இருப்பான், கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க, எத்தனை வருஷம் கேட்டு போடாத பக்கம் திருப்பிடுவான். இதுதான் பிரச்சனை. இந்த 2 நிபந்தனையை கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை, பாவ மன்னிப்பு, பாதுகாவல், உறுதியான நம்பிக்கை அல்லாட்ட வச்சிடும். கண்டிப்பாக நிறைவேறும், அல்லாஹ் நிறைவேற்றுவான்.